ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ண அப்புறமா நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடர்ந்து ஒரு கம்பெனியில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வெதர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் 3 லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் நாட். அதாவது பெருவாரியாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அதில் நம்மளுடைய நாலேஜ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவர் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரச்ச யாரோ ஒருத்தர் தூண்டுதலின் பேரில் தான் நம்ம உள்ளே வந்திருப்போம். ஆனால் வந்த உடனே அதை கற்றுக்கிறதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடலை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லாஸ் தான் கொடுக்கும். சரிங்களா? இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அது லாங் ரனில் சக்ஸஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது தொடர்ச்சியாக நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெல் கண்டக்டட். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் சஸ்டெயினாக இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ முன்னாடி எல்லாம் பிடி தொழில் அப்படின்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களே என்ன ஆயிடுது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கணும். சரிங்களா? இன்னொரு விஷயம், அது சம்மந்தமாக நிறைய கேஸ் எல்லாமே பிரச்சனை வரும். சரிங்களா? இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான். ஆனால் நாள் அடைவில் போகும்போது நிறைய விஷயங்களை பேன் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி பேன் பண்ணச்ச கேஸோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா 15 வருஷம் 20 வருஷம் அந்த நாட்கள் கடந்து போகும். பர்டிகுலராக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து நம்மளால் ப்ராப்பராக ஃபண்டை எடுக்க முடியாது. இந்த மாதிரியான சூழலில் நம்ம ஸ்டக் ஆகும். அதனால தான் எப்போதுமே ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நல்லா தெரிஞ்சிருக்கதும், ஃப்யூச்சரை பார்க்கச்ச அது நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு பாதையில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இரண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டு யூ ஹாவ் அ குட் ட்ராக் ரெக்கார்டு. அதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அது நல்ல விதத்திலே பயணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ ரீசன்ட் சமயத்தில் எஸ் பேங்க் ஒரு நல்ல நேம் இருந்துச்சு, ஆனால் அந்த நேம் ஸ்பாயில் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் சரிவு நிலைக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அது ஒரு பென்னி ஸ்டாக் நிலைமையில் இருக்குது. சரிங்களா? இதே தான் தொடர்ச்சியாக நீங்கள் பயணிக்கும் போது அந்த கம்பெனி உங்களுக்கு ரிவார்டு அலாகேட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே செக் பண்ணணும். அதனால தான் இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது தொடர்ச்சியாக உங்களுக்கு சர்ப்ளஸான அமௌண்ட் கொடுக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்கு நேம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிப்போம். சரிங்களா? யதார்த்தமாக நடந்துக்கக்கூடிய விஷயம். அப்போ டிவிடெண்ட் நிறையா ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ஹைலி ரிஸ்க். நம்ம தெரிஞ்சு தான் உள்ளே வரோம். எதுக்காக அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது தான். எண்ட் ஆஃப் த டேயில் என்னோடய லைஃப்பை கவர் பண்ணுறதுக்கும் என்னோடய லைஃப்பை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குமாக தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டேன். பட் வந்த இடத்துல நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். நம்மளுடைய வாழ்வாதாரமே பாதித்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் மாறக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்வொழுக்கத்தோடு இருக்கிற கம்பெனிலையும் அது லாங் ரனில் ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரிங்களா? சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும் தருதேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரனில் போகும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இஸ் தேர் சிம்பிளிசிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அதாவது எனக்கே நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க, சார் இது என்னுடைய தாத்தாவுடைய பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. அது என்னோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கும். அந்த ஷேரை நீங்கள் விற்றுட்டாலே உங்களுக்கு பெரிய லெவலில் பணக்காரராக ரிச்சாக இருக்கலாம். சரிங்களா? பட் அந்த தாத்தாவோட பத்திரம் அவருடைய மனைவிக்கு என்ன ஆயிருக்காது அப்படின்னா அந்த பாண்டு யூஸ் ஆகிருக்காது. இப்போ பெருவாரியாக என்ன அப்படின்னா
லைஃப்பை பொறுத்த மட்டும் நம்ம இன்றைக்கி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை, உங்கள் எல்லாத்துக்குமே அது இருக்கணும். உங்களுடைய பணம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். ப்ளஸ் அதை கால்குலேட்டிவாக நீங்கள் சொல்லியும் கொடுத்துடணும். எந்தெந்த நாளில் எப்படி விற்கணும், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் ஸ்டாக் மார்க்கெட்டோட பங்களிப்பு பெரிய லெவலில் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் 50% ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும், 20% லிக்விட் கேஷாக ரெடியாக மாற்றுறதுக்கும், 20% சேவிங்ஸுக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க மொத்த சேவிங் அமௌண்ட்டில் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவலில் போய் பார்க்குறத யாராலையும் மாற்றவே முடியாது. நீங்கள் இன்னும் இருக்க நிலமை 15-20 வருஷம் கழித்து கட்டாயமாக மாறும். நீங்கள் இந்த லெவலில் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.